அப்போ முதல் மட்டும்தான் நீங்கள் மூணாரை சேர்ந்தவர் ஆவீங்க, இல்லை கேரளத்தை சேர்ந்தவர் ஆவீங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பாதித்தது என்னை மட்டுமல்ல. இன்னைக்கு விவாதம் நடத்துகிறோன்னு சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் டி குமாரும் அதுபோல் காங்கிரஸ் கட்சி. அவங்களுடைய எனக்கு சாதகமாக சொல்கிறாங்க. இப்போது என்னோட வீட்டிலேயும் மற்ற மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் இதை மறைத்து வைக்கிறோம். குமாருடைய வீட்டில் அப்பா அம்மா எந்த மதத்தை பின்பற்றுறாங்க? நான் இப்போ முதல் முறையை போட்டி போடலாம். 2016 வந்து என்னை இடதுசாரியினுடைய டம்மி கேண்டிடேட்டாக வந்து டி குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்திலையும் அப்படி சொல்லலாம். பல ஊர்களை சேர்ந்தவர்கள், பல மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஆளுகளை பிரிக்கக்கூடிய வேலை மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. டி குமாருக்கு வேண்டி தேர்தல் நேரங்களில் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவர்கள் எல்லாம் இந்த தேர்தல் வழக்கிலையும் இருக்கிறாங்க. எத்தனை இறக்கிட்டாங்கன்னு சொன்னால் அரசு கலை இப்போ செயல்பட்டு கொண்டிருக்க இடத்துல வந்து மூணாரில் கல்லூரி வந்து கட்டப்படும். தேர்தல் வழக்கு எனக்கு எதிராக இருந்தாலும் தீர்ப்பு வந்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஆளுகள் எல்லாம் பாதிச்சிருச்சு. மக்கள் வந்து முன்னாடி வெற்றி பெற்றது யாருன்னு கேட்டால் நான் தான். ஏன்னா மூணாரில் வந்து ஒரு பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும். இப்போ அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களுக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் முன்கே எடுத்தால் பார்த்தாது. மீடியாநெட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நமது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வந்துள்ளது தேவிகுளம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் திரு அட்வொகேட் ஏ ராஜா அவர்கள். தேவிகுளம் தொகுதியை பற்றியும் இனியுள்ள வளர்ச்சி திட்டங்களை பற்றியும் அவரிடமே கேட்டு நேரடியாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். இப்போது வழக்கு தொடுத்திருந்தார் காங்கிரஸை சேர்ந்த திரு டி குமார் அவர்கள். அந்த வழக்கு தொடுத்த நேரத்தில் நீங்கள் கடந்தது சொல்லியிருந்தீங்க சட்டமன்றத்தில் இருந்தேன்னு. அப்போ உங்களோட அந்த மனநிலைமை எப்படி இருந்துச்சு? அந்த திடீர்னு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் திடீரென தீர்ப்பு வந்தது. சாதாரணமாக ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தேர்தல் வழக்கு என்பது அப்படி தீர்ப்பு சொல்ல வேண்டியது அல்ல. தீர்ப்புக்குன்னு ஒரு டேட்டு மாற்றி வச்சு தீர்ப்பு சொல்ல வேண்டி இருந்தது. ஆனால் கோர்ட் என்னமோ தெரியல, ஃபர்தர் ஹியரிங் போஸ்ட் பண்ணிட்டு திடீர்னு ஜட்ஜ்மெண்ட் வந்து வாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. சட்டமன்றத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு எதிர்பாராத ஒரு நியூஸ் வருகின்ற பொழுது அதை டக்குன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் கேரளத்தினுடைய முதலமைச்சர் அதுபோல் மணி ஆசான் உள்ள ஆளுகள் தீர்ப்பு வந்ததும் தேர்தல் வழக்கு பற்றி எல்லாம் கேட்கின்ற பொழுது அவங்கள்ட்ட இந்த காரியங்களை குறித்து வந்து விளக்கமாக வந்து சொன்ன உடனே அவங்களுக்கு காரியங்கள் மனசிலாச்சு. அப்போ ஹைகோடதியில் ஏதோ சம்பவிச்சிருக்கு, அதனால் நமக்கு உச்சநீதிமன்றத்தில் கண்டிப்பான முறையில் அணுக வேண்டி இருக்கிறது, பாக்கி காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் வந்து அன்னைக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். இப்போது ஒரு சரித்திரபரமான ஒரு வெற்றியை வந்து இன்னைக்கு பதிவு செய்திருக்கின்றோம். இல்லை, வழக்கு தொடுக்கும்போது உங்களுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனீங்க, இப்போ வெற்றி கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சா? கண்டிப்பான முறையில் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் இந்த தேர்தல் வழக்கில் தீர்ப்பு வருகின்ற பொழுது தீர்ப்பு வந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு எங்களுடைய பிரதிகரணம் நாங்கள் சொன்னோம். ஹைகோடதியில் இருந்து உயர்நீதிமன்றத்திலிருந்து டி குமார் கொடுத்த வழக்கில் இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்க ஒரு தீர்ப்பு வந்து தோட்டப்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கக்கூடிய ஆளுகளை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அதனால இது தூர வியாபகமான பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்டால் கடந்த 2 வருடங்களா இப்படி தேர்தல் வழக்கு என்னமோ எனக்கு எதிராக தான் போட்டாப்புல. எனக்கு எதிராக தேர்தல் வழக்கு போடுகின்ற பொழுது 2 காரியங்கள் வந்து அந்த வழக்கில் வந்து அவர் ரிலீஃபாக கேட்டிருந்தாங்க. சாதாரண ஒரு கேஸ் கொடுக்கும்போது என்ன காரணத்துக்காக கேஸ் கொடுப்பாங்க, 2 காரணத்துக்கு வேண்டி அவர் வழக்கு தொடுத்தார். வழக்கு தொடுப்பதில் முதல் வந்து இவர் வந்து மற்ற மதத்தை சார்ந்தவர், அதனால இவருக்கு வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய சான்றிதழ் வந்து கிடைக்கக்கூடாது, இவர் வந்து இந்த தொகுதியில் போட்டி போடுறதுக்கு தகுதியானவர் இல்லை என்பது அது ஒன்று. மற்றொரு விஷயம் அப்படின்னு சொன்னால் 1950 பிறகுதான் இவங்க வந்து மூணாருக்கு குடியேறிக்கிறாங்க. அதனால இவர்களுக்கு வந்து கேரளத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இல்லை கேரளத்தில் இருந்து ஜாதி சான்றிதழ் கொடுப்பதற்கு கூடாது அப்படின்னு சொல்லி இவர் வழக்கு தொடுக்கிறாரு. இப்படி இந்த வழக்கிலேயே வந்து நம்ம உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கில் வந்து விசாரணை நேரத்தில் தெளிவுகள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறோம். தெளிவுகள் கொடுக்கின்ற பொழுது 1949 வந்து என்னுடைய பாட்டி வேலை பார்க்குறாங்க, குண்டலை ஈஸ்ட் டிவிஷனில் வேலை பார்க்குறாங்க. அதை வந்து நாங்கள் கோர்ட்டுக்கு கொடுக்கும்போது கோர்ட் என்ன சொல்லுது, இது வந்து தற்காலிகமான
நீங்க வேலைக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு எப்ப சொந்தமா பூமி கிடைக்கிறதோ, இப்ப என்னுடைய பாட்டியினுடைய பேர்ல வந்து சொந்தமா எங்களுக்கு வட்டவடை அங்க வந்து இடம் இருக்குது. அப்போ இதெல்லாம் தேர்தல்ல நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ முதல் மட்டும்தான் நீங்க மூணாரை சேர்ந்தவர் ஆவீங்க, இல்ல கேரளத்தை சேர்ந்தவர் ஆவீங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பாதித்தது என்னை மட்டுமல்ல. மூணாறுல தோட்டம் தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. மட்டுமல்ல உடுமஞ்சோலையில பீரிமேட்டு, அதுபோல கேரளத்துல மற்ற மாநிலங்கள்ல இருந்து வந்த ஆளுகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. இப்படி பாதிக்கப்படுவதற்கான காரணம் இப்போ 1950 பிறகு இல்லை 50 அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசிடென்ஷியல் உத்தரவை குறித்து இன்னைக்கு விவாதம் நடத்துறோம்னு சொன்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் டி குமாரும் அதுபோல காங்கிரஸ் கட்சி. தேர்தல் வழக்கு நேரத்துல நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஒருவேளை எம்எல்ஏ பதவி பறிபோற மாதிரி கூட ஒரு நிறைய செய்திகள் வந்து வதந்திகள் அந்த மாதிரி வந்துச்சு. இந்த வெற்றி பெறுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவங்களுக்கு? கண்டிப்பான முறையில் அப்படி வெற்றி பெறுவோம் அப்படின்னு எதிர்பார்ப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு கட்டத்தில் கூட இப்போ தேர்தல் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வருது. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வருகின்ற பொழுது ஏகദേശம் 45 நாட்களுக்குள்ள தேர்தல் வழக்கு பதிவு செய்யணும். அவங்க தேர்தல் வழக்கு அப்போ பதிவு செய்யலை. அதுவும் முடிச்சதுக்கு அப்புறம் ஏகദേശம் ஒரு 60 நாளைக்கு மேலே தான் தேர்தல் வழக்கு கொடுக்குறாங்க. அப்படி தேர்தல் வழக்கு கொடுக்கின்ற பொழுது ஓகே, தேர்தல் சந்திக்கணும்ல. இப்போ கோவிட் நேரத்தில் லிமிட்டேஷன் இல்லை. இப்போ 45 நாள் இப்படிங்கிறது இன்னைக்கு அதிகரித்து கொடுத்ததனுடைய பாகமாக தேர்தல் வழக்கு அங்கீகரித்தாங்க. தேர்தல் வழக்கு நடத்துகின்ற பொழுது அவர்கள் தரப்புல இருந்து நிறைய சாட்சிகள் கொண்டு வர்றாங்க. கொண்டு வர்ற சாட்சிகள் எல்லாம் எனக்கு சாதகமா சொல்றாங்க. என்னோட சாட்சிகள் இல்லை, அவருடைய சாட்சிகள் எனக்கு சாதகமா சொல்றாங்க. அதுபோல தெளிவுகள் கொண்டு வர்றாங்க. தெளிவுகள் கொண்டு வருகின்ற பொழுதும் எல்லாம் எனக்கு அனுகூலமா இருக்கு. இப்போ சில நேரங்கள்ல வந்து இப்போ டி குமார் சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன, இப்படி இந்த ஒரு சர்ச்சில் இருந்து கொஞ்சம் ரெக்கார்டு கொண்டு வந்தாங்க. சரிதான், அந்த ரெக்கார்டும் நானுமாயிட்டு என்ன பந்தம் இருக்குது இல்லை. அது சுப்ரீம் கோர்ட்டினுடைய விதியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும். நிறைய காரியங்கள் கொண்டு வந்தாலும் இது ஒன்றும் இவரை பாதிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு விஷயத்த பத்தி நிறைய தெளிவுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. ஏன்னா 1950 அப்புறம் தான் குடியேறினவங்களுக்கு வந்து ஜாதி சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்து இப்போ இடுக்கிலேயோ கேரளாலேயோ புதுசா இப்போ வந்திருக்கு. இப்போ அதை பத்தி என்ன ஒரு கருத்து சார்? 1950 அந்த விஷயமே வந்து இன்னைக்கு தொடங்கி வைத்தவங்க, இப்போ தொடங்கி வச்சதுல டி குமாருக்கு தான் காரணம். டி குமார் தான் கேஸ் கொடுக்குறாரு. நான் நல்ல கேஸ் கொடுத்தது, டி குமார் கேஸ் கொடுத்தது. டி குமாரனுடைய கேஸ்ல இன்னைக்கு 2வது ரிலீஃபா அது கேட்டிருக்கிறாரு. 1950 என்பது ஒரு பிரசிடென்ஷியல் உத்தரவுல வந்து இந்தியாவில் வந்து என்னென்ன ஜாதியை சேர்ந்தவங்க, இந்தந்த பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி காமனான ஒரு உத்தரவு மட்டும்தான். அப்போ அதுதான் இன்னைக்கு கேரளத்தில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு நம்மளுடைய வழக்கில் வந்து நம்ம கேட்டுக்கிட்டோம். இன்னைக்கு 1950 விஷயம் அப்படின்னு சொன்னா கேரளம் உருவாவதே 1956 மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் மீண்டும் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து 1976 வந்து உருவாக்கியிருக்கு. எப்போ கட் ஆஃப் வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு மாநிலம் உருவாகின்ற பொழுது மட்டும்தான் இன்னைக்கு கட் ஆஃப் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் இப்போ ஹைகோர்ட்ல குமார் கொடுத்த வழக்கு அனுசரிச்சு குமாருக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு வருது. தீர்ப்பு என்ன சொல்றாங்க, 1950 முன்னாடி வந்து நீங்க சான்றிதழ் கொடுத்தாலும் 50 பிறகு வந்தாலும் கேரளத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அதனாலதான் இன்னைக்கு ஜாதி சான்றிதழ் வேணும்னு சொன்னா 50 முன்னாடி உள்ள டாக்குமெண்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தோம், கேஸ் நடத்துகின்ற பொழுது கோர்ட்டு கேட்குறாங்க, இப்படி ஒரு 75 வருடமா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கள் கேரள மாநிலம் உருவாவதற்கு முன்னாடியே இங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள்ட்ட வந்து நீங்க எப்படி சான்றிதழ்கள் கேட்க முடியும் அப்படின்னு அதற்கு ஒரு தீர்வு வழிதான் இன்றைக்கு இந்த வழக்குல வந்து நம்ம நேடி இருக்கிறோம். தோட்ட தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விதி தீர்ப்பு வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றத்திலிருந்து உருவாகியிருக்கு. திரு டி குமார் அவர்கள் தொடர்ந்த வழக்குல அவருக்கு சாதகமான தீர்ப்பு வந்த டைம்ல இதன் மூலம் அந்த தீர்ப்பு வந்து சாதாரண எஸ்டேட் தொழிலாளிகளை எந்த அளவுக்கு பாதிச்சதுன்னு மூணாறுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். வழக்கு என்பது எனக்கு எதிராக தான், தேர்தல் வழக்கு எனக்கு எதிராக தான் கொடுத்துருந்தாங்க. அது டி குமார் வந்து நான் இப்போ முதல் முறையாக போட்டி போடலை. 2016 வந்து
என்னை இடதுசாரியினுடைய டம்மி கேண்டிடேட்டாக வந்து பார்ட்டி தீர்மானிக்கிறாங்க. நான் போய் நாமினேஷன் கொடுக்குறேன், அன்னைக்கு கொடுக்குறேன். 2021 ஆகின்ற பொழுதும் நான் கொடுக்குறேன். நான் 2021 அங்கீகரிக்கிறாங்க. எலெக்ஷனில் போட்டி போடுறோம். போட்டி போட்டதுக்கப்புறம் நான் தேர்தல் நேரங்களில் மக்கள் முன்னாடி எடுத்து வைத்த பிரச்சாரம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய கவர்மெண்ட்டு இந்தந்த காரியங்கள் பண்ணுறேன், நான் வந்தாலும் என்னோட கவர்மெண்ட்டு இந்தந்த காரியங்கள் செய்யும் அப்படின்னு மட்டும்தான் நான் சொன்னேன். நான் டி குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்திலையும் அப்படி சொல்லலை. பல ஊர்களை சேர்ந்தவர்கள், பல மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஆளுகளை பிரிக்கக்கூடிய வேலை மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ மக்கள் மத்தியில் இன்னைக்கு மக்கள் வந்து முன்னாடி வெற்றி பெற்றது யாருன்னு கேட்டால் நான் தான் விட்டேன். ஏன்னா 8000 ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஒரு வெற்றி பெறேன். ஏன்னா தேர்தல் நேரங்களில் நமக்கு தெரியும் யாரெல்லாம் என்னை தோக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியான முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. தேவிகுளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியினுடைய வேட்பாளர் கிடையாது. பிஜேபியினுடைய வேட்பாளர் இல்லைன்னு சொன்னால் பிஜேபியினுடைய ஓட்டுகள் யாருக்கு போகும்? யூடிஎஃப்க்கு சாதகமாக இருக்கும். அவர்களுடைய ஒரு கூடாலஜனுடைய பாகமா டி குமார் வந்து டி குமாருக்கு வேண்டி தேர்தல் நேரங்களில் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவர்கள் எல்லாம் இந்த தேர்தல் வழக்குலையும் இருக்கிறாங்க. பின்னாடி தேர்தல் வழக்கு ஒரு கூடாலஜினுடைய பாகமா கொண்டு வரப்பட்டது. சரி, தேர்தல் வழக்கு எனக்கு எதிராக இருந்தாலும் தீர்ப்பு வந்த பொழுது இங்க இருக்கக்கூடிய ஆளுகள் எல்லாம் பாதிச்சிருச்சு. அந்த தீர்ப்பை வாசித்து பார்த்தா தெரியும். சொந்தமா இடம் இல்லாத யாரும் இங்க வந்தவங்க இல்லை அப்படின்னு சொன்னா, மூணாரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் சொந்தம் இடம் இல்லை. கொஞ்சம் ஆளுகளுக்கு மட்டும்தான் சொந்தமா இடமா இருக்கு. அப்போ இடம் இல்லாத யாருமே கேரளத்தை சேர்ந்தவர்களா இல்லை மூணாரை சேர்ந்தவங்களா இன்னைக்கு மாற மாட்டாங்க. இப்போ ஒரு தவறான ஒரு தீர்ப்பு வந்து உயர் நீதிமன்றத்திலிருந்து டி குமாரால் பெறப்பட்டது. அதுக்கு எதிராக தான் உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு வழக்கு தொடுத்தோம். இந்த வழக்குல வந்து இன்னைக்கு வெற்றி பெற்று இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்குறது பெரிய பிரச்சனையா இருக்கும். கல்வி தேவைகளுக்காக இருக்கட்டும், ஸ்காலர்ஷிப் தேவைகளுக்காக இருக்கட்டும். இதனால ஒரு சாதாரண தோட்ட தொழிலாளிகளோட பிள்ளைங்க வந்து மேல் கல்விக்கு உயர்கல்விக்கு போக முடியாத நிலைமை ஏற்படுது. இப்போ கடந்த வாரம் நம்ம மீடியா நெட்லேயே செய்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிவாசி குடியில் வந்து ஜாதி சர்டிஃபிகேட் இல்லாமல் கல்வி பாதிக்கப்படுறத நம்ம நியூஸ் கொடுத்துருந்தோம். இப்போ இதன் மூலம் பாதிக்கப்பட்டது கடந்த ஒரு 2-3 வருஷமா தோட்ட தொழிலாளிகள் தான். இப்போ இனியாவது அந்த ஜாதி சர்டிஃபிகேட், இப்போ உங்களோட தீர்ப்பு வந்த பிறமாவது அந்த ஜாதி சர்டிஃபிகேட் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? கண்டிப்பான முறையில் ஒரு தீர்வு வழி வந்து இப்போ இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பின் மூலமா இன்னைக்கு உருவாக போகிறது. இப்போ குமார் இப்போவும் என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மற்ற மதங்களை வந்து இன்னைக்கு பின்தொடர்கிறார்கள், அதனால கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புல. குமார் சொல்றதே வந்து தவறு. இந்தியாவில் நம்மளுடைய சட்டம் அனுமதிக்கிறது ஒரு ஆளுக்கு 18 வயசு நிறைவு பெறுகின்ற பொழுது அவர் வந்து இன்னைக்கு எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம். அவர் பின்பற்றலாம். இப்போ ஒரே வீட்டில் பல மதங்களையும் பின்பற்றக்கூடிய ஆளுகள் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ என்னோட வீட்டிலேயே மற்ற மதங்களை பின்பற்றக்கூடியவர் இருக்கிறாங்க. நாங்கள் இதை மறைத்து வைக்கல. அது ஹைகோர்ட்லையும் சொல்லியிருக்கிறோம், உச்ச நீதிமன்றத்திலையும் தெரிவித்திருக்கிறோம். இன்னைக்கு குமாரனுடைய கட்சிக்காரர்கள் எடுத்துக்கிறோம், ஒரே வீட்டில் பல மதங்களை பின்தொடர்றவர்கள் இருக்கிறாங்க. ஸ்டேட் பகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறாங்க. இன்னைக்கு குமாருடைய வீட்டில் அப்பா அம்மா எந்த மதத்தை பின்பற்றுறாங்க, குமாரனுடைய மனைவி எந்த மதத்திலிருந்து வந்தவங்க, குமாரனுடைய வீட்டுக்காரங்க வீட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு தங்கைமார்களாக இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அவர்கள் எல்லாம் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள். மற்ற மதத்தை பின்தொடர்றதுனால இவருக்கு இன்னைக்கு அனுகூலியம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு அது ஒவ்வொருவருக்கும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றி கொள்ளலாம். சரிங்களா? அதனால இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகின்ற பொழுது உச்ச நீதிமன்றம் வந்து இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு மத ஆச்சாரத்தின் பாகமா ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அந்த மதத்தை பின்பற்றினவா கிடையாது. ஒரு ஆள் வந்து ஓப்பன் டிக்ளரேஷன் வேணும், நான் இந்த மதத்தை தொடர்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் டிக்ளரேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த மதத்தை சார்ந்தவர்களா வந்து இன்னைக்கு மாற முடியும். இந்த தீர்ப்பினுடைய பாகமா இந்த தீர்ப்பு வந்து இப்போ மதத்தை விட, இப்போ யாருக்கும் சர்டிபிகேட் கிடைக்காம இருந்த பொழுது நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் கேட்கல, மதத்தை சேர்ந்தவர்கள் சொல்லி கண்டுபிடிப்பதற்கு பல வழிகள் இருக்கு. இன்னைக்கு வில்லேஜ் ஆஃபீஸரா இருக்கிறவர் வீட்டில் வந்து இன்னைக்கு பரிசோதனை நடத்தலாம், கேட்கலாம், கேட்டதுக்கு அப்புறம் கொடுக்கறதுனால ஒரு தவறும் கிடையாது. ஆனால் இந்த 2 வருடமா இன்னைக்கு ஜாதி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எல்லா வில்லேஜ் ஆஃபீஸுகளையும் கேட்டது என்ன, நீங்க 50க்கு முன்னாடி இங்க வந்ததற்கான சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு. சான்றிதழ் யாரால கொடுக்க முடியும்? யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் 56ல் வருது, கேரளாவே 56ல் உருவாக்கப்படுகிறது, 57ல தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட் வருகிறது. அப்படி இருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு 50க்கு முன்னாடி டாக்குமெண்ட் கேட்டாச்சுன்னு சொன்னா இன்னைக்கு கொடுப்பதற்கு கஷ்டம். இப்போ அதை மாற்றி அமைக்கணும். இன்னைக்கு மாற்றி அமைத்து கொண்டு கேரளத்துல வந்து கேரளம் உருவாக்கப்பட்ட பொழுது இங்கே இருந்த தொழிலாளிகள் இவர்கள்,
கேரளத்து மாநிலத்தினுடைய ஒரு பாகமாக மாறி இருக்கிறாங்க. மொழி சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தேவைப்படுகிறோம். ஆனால் இதே காங்கிரஸ் கட்சி இல்லை டி குமார் கொடுக்கின்ற பொழுது 50க்கு பிறகு வந்தவர்கள், இங்கே இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னதனுடைய பாகமாக தான் இன்னைக்கு ஜாதி சான்றிதழ் கிடைப்பதற்கு சில தடைகள் எல்லாம் இருந்தது. அதற்கான ஒரு முற்றுப்புள்ளியும் வந்து இப்போ வச்சிருக்கிறோம். அப்போ இனி உள்ள காலங்களில் ஜாதி சர்டிஃபிகேட் கிடைக்கும், கண்டிப்பான முறையில் ஜாதி சான்றிதழ் கிடைக்கும். ஏன்னா 1950 என்ற விஷயத்தை குறித்து இன்னைக்கு டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இன்னைக்கு ஜாதி சான்றிதழ் கிடைப்பதற்கு தடையெல்லாம் இன்னைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. கண்டிப்பான முறையில் கிடைக்கும். சரி சார், அடுத்து நம்ம தொகுதிக்கு வருவோம், தேவிகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு. இப்போது 4 வருடங்கள் கடந்து விட்டது எல்டிஎஃபோட ஆட்சியில். அது போன தடவை எல்டிஎஃபோட அரசு தான் இருந்துச்சு. இப்போ எல்டிஎஃபோட ஆட்சி இன்னும் 1 வருஷம் இருக்குது பேலன்ஸ். இன்னும் 1 வருஷம் குறுகிய கால அளவு தான் இருக்குது. இப்போ தேவிகுளம் தொகுதின்றது நம்ம கேரளாவில் பார்த்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சட்டமன்ற தொகுதி. சின்னார்லேருந்து இங்கே அடிமாலி அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு தொகுதி. இனி உள்ள 1 வருஷத்தில் கூடுதலான வளர்ச்சி திட்டங்கள் வந்து நடத்தணுன்ற அப்படின்ற ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க. எப்படி அது நடைமுறைக்கு வருமா? வளர்ச்சி திட்டங்கள் மற்ற இடங்களில் இன்னைக்கு வளர்ச்சி திட்டங்கள் நடக்கிறது போல நமது தொகுதியிலும் இன்னைக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்து அரசாங்கம் இன்னைக்கு முன்கணனை கொடுத்து பல காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ தேவிகுளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கேரளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதியில் ஒன்று தேவிகுளம் சட்டமன்ற தொகுதி. இன்னைக்கு 12 கிராம பஞ்சாயத்துகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. 12 கிராம பஞ்சாயத்துகளிலும் இன்னைக்கு எம்எல்ஏனுடைய வளர்ச்சி திட்டங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. அரசாங்கத்தினுடைய நேரடியான ஃபண்டுகள் எல்லாமே இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சில திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு சில தாமதம் ஆகின்றது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ மூணாறுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, மூணாறுல 2 திட்டங்கள் வந்து 2 அல்ல 3 பெரிய திட்டங்கள் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்தது. ஒன்று, மூணாறுல வந்து செயல்பட்டு கொண்டிருந்த அரசு கலைக்கல்லூரியினுடைய கட்டடம் வந்து அரசாங்கம் பணம் அனுமதித்துட்டாங்க. இன்னைக்கு கட்டணம் மூணாறு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அரசாங்கத்திற்கு சொந்தமான இடங்கள் வந்து குறைவா இருக்கிறது. இப்போ காலேஜ் கட்டல அரசாங்கத்துக்கு இடம் இருக்கிறது. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கட்டி வச்சாச்சுன்னு சொன்னா இன்னைக்கு கல்லூரியில போய் படிக்க போறவர்கள் வந்து பாதிப்பாங்க. பல இடங்கள்ல இருந்து வரக்கூடியவங்க அவர்களுக்கு தேவையான ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லி, அப்போ ஒரு நீண்ட நாள் இந்த இடத்திற்கு வேண்டி நம்ம செலவு செய்ய வேண்டியதான் வந்துருச்சு. ஏற்றும் இறுதியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அரசாங்கம் வந்து இன்னைக்கு அனுமதிச்சிட்டாங்க. இப்போ இடம் வந்து இன்னைக்கு அனுமதித்துட்டாங்க. இப்போ அனுமதிக்கின்ற பொழுதும் ஒரு 10 ஏக்கர் இடம் அரசு கலைக்கல்லூரிக்கு இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு வந்து நல்ல கல்லூரி வசதியோடு கூடி செய்து கொடுக்க முடியும். புதிய கோர்ஸுகள் கொண்டு வர முடியும். அதுபோல இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய எய்டுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்போ இடம் கண்டத்து அந்த இடத்துல சாயில் டெஸ்ட் நடத்தி ஏகதேசம் இப்போ அரசாங்கம் வந்து இனி ஒரு 1-2 வாரத்துல ஒரு உத்தரவு இறக்க போறாங்க. உத்தரவு இறக்கிட்டாங்கன்னு சொன்னா அரசு இப்போ செயல்பட்டு கொண்டிருக்க இடத்துல வந்து மூணாறுல கல்லூரி வந்து கட்டப்படும். அதே போல மற்றொரு திட்டம், மூணாறுல வந்து ஒரு மருத்துவமனை வேணும். மூணாறுல மருத்துவமனை வேணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தான் தீர்மானிக்கிறாங்க. மூணாறுல வந்து மருத்துவமனையினுடைய தேவை இருக்கிறது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு தோட்டப்பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. நல்ல ஒரு மருத்துவ வசதி வந்து செய்து கொடுக்கப்படணும். மற்ற சாதாரணப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு ஒரு பிரதானப்பட்ட சுற்றுலாத்தனமா வந்து இன்னைக்கு மூணாறு மாறிடுச்சு. அப்போ ஒரு அவசரமா ஒரு சிகிச்சை வேணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல வெளியில போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். மூணாறு பொறுத்த வரைக்கும் அரசு தரப்புல இன்னைக்கு பிஹெச்சி மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு பிஹெச்சியுமே வந்து இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு மட்டும்தான் நம்ம தலையாறுல வந்து துவக்கம் குறித்தோம். மூணாறு டவுன்ல டிஸ்பென்சரி மட்டும்தான் இருக்குது. தலையாறுல வந்து துவக்கம் குறித்து இன்னைக்கு அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தேவிகுளத்துல சிஹெச்சி இருக்கு. இனியும் அதிகமான வசதிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் வந்து ஃபண்ட் அனுமதிக்கின்ற பொழுது அரசாங்கத்திற்கு ஆஸ்பத்திரி வைக்கிறதுக்கு தேவையான ஒரு இடம் கிடைக்கல. இடம் வந்து பல இடங்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் இடம் கிடைக்கல. இறுதியாக வந்து நம்ம என்ன பண்ணோம், தேவிகுளத்துல இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியினுடைய இடத்துல இன்னைக்கு மருத்துவமனை சிஹெச்சி இருக்கக்கூடிய இடத்துல சிஹெச்சியும் இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியும் தமிழ் ஒரு பந்தம் கிடையாது. ஆனா அந்த இடத்துல அவர்களுடைய இடத்துல இன்னைக்கு 5 ஏக்கர்ல ஒரு புதிய மருத்துவமனை, மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இன்னைக்கு தொடங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் ஃபண்ட் அனுமதித்திருக்கிறாங்க. அதுல ஒரு மாற்றம் கிடையாது. இப்போ ஒரு வேஸ்ட் பண்ணனால கூடுதல் ஃபண்ட் ஆயிடுச்சு. நேரம் முன்னாடி வந்து கொஞ்சம் ஃபண்டு தான் இருந்துச்சு, இப்போ அதிகமான ஃபண்டுகள் வந்து அனுமதிச்சாச்சு. நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த இத்தனை வருஷமா செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இடம் வந்து
மருத்துவமனையினுடைய பேர்ல இல்லை. அப்படி வருகின்ற பொழுது அந்த மருத்துவமனையினுடைய இடம் இல்ல இருந்தது. இப்ப ரெவன்யூ வகுப்புல இருந்து அந்த இடத்த மறுபடியும் மருத்துவமனைக்கு கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு ஆரோக்கிய வகுப்புக்கு வந்து அந்த இடம் வந்து மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. மாற்றி கொடுக்கும்போது சில கண்டிஷன் வச்சிருக்காங்க, 1 வருஷத்துக்குள்ள ஏற்றெடுக்கணும். அது எல்லா அக்ரிமெண்ட்லயும் வந்து வைக்கக்கூடியது. இப்போ இடம் ஏற்றெடுப்பதற்கு எந்த தடசமும் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, முன்னாடி ஏற்றெடுத்த ஏஜென்சி வந்து அந்த வேலையை செய்யறதுக்கு இல்லை. ஏன்னா ஏற்றெடுத்து வருஷங்களுக்கு முன்னாடி, இப்ப அவர்கள் விட்டு விட்டனால புதிய ஏஜென்சியை வந்து வைப்பதற்கான வேலைகள் வந்து ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம். அதுபோல மூணாறுல வந்து ஒரு மேம்பாலம், டிராஃபிக்கினுடைய பிரச்சனை இருக்கிறது. அலைன்மெண்ட் 3 தடவை மாற்றி ஏற்றம் இறுதியா வந்து இப்போ அலைன்மெண்ட் செஞ்சிருக்கிறாங்க. அதுபோல அடிமாலி தாலுக்கு மருத்துவமனை, அதுபோல ரோடுகளுடைய வசதி பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ சின்னார்ல இருந்து வரக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு பிஎம்பிசி தரத்துல வந்து ரோடுகள் உயர்த்தியாச்சு. இன்னைக்கு லட்சுமியில இருக்கக்கூடிய ரோடு வந்து வேலை செய்ய போகிறோம். லட்சுமி மாங்குளம் வழி உள்ள ரோடு, இப்படி பல ரோடுகள் இன்னைக்கு பைசம்பாலி பஞ்சாயத்து, அதுபோல பள்ளிவாசல், வெள்ளத்தூல் பஞ்சாயத்துகள் எல்லாம் இன்னைக்கு மலையோர ஹைவேனுடைய பாகமா இன்னைக்கு ரோடுகளுடைய வளர்ச்சி திட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நமது பகுதியில் இருக்கிற இடத்துல மூணாறு பகுதியில் வந்து ரோடுகள் வந்து நிலவில் எப்படி இருக்கிறோம். இப்போ மூணாறுல இருந்து வட்டவட வரைக்கும் உள்ள ரோடு வந்து இன்னைக்கு ஏகദേശம் 40 கோடிக்கு மேல செலவு செய்து இன்னைக்கு வேலை நிறைவு செய்திருக்கிறோம். அப்போ அரசாங்கம் நிறைய காரியங்கள் வந்து செய்து கொண்டு இருக்கிறோம். இனியும் வந்து செய்வதற்காக தயாரா இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு காந்தலூருக்கான ரோடுக்கு வந்து அரசாங்கம் பணம் வந்து அனுமதித்திருக்கு. இப்போ வைஷ்ணவர் வரைக்கும் அனுமதிச்சிருக்காங்க. அடுத்த கட்டத்தில் காந்தலூர் வரைக்கும் இன்னைக்கு என்ன பிஎம்பிசி நிலவரத்தில் இருக்கக்கூடிய சாலை வேலைக்கு வேண்டி அப்படி எல்லா மேഖലയും இந்த பஞ்சாயத்தில் ரோடு வசதிக்கு வேண்டி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்துட்டு இருக்கோம். பின்ன கிராமீண ரோடுகள் இருக்கு. இப்போ எஸ்டேட் பகுதியில் இருக்கக்கூடிய ரோடுகள் வந்து எல்லாம் எம்எல்ஏ ஃபண்டில் வைத்து செய்யணும் அப்படின்னு சொன்னால் சில புத்திமுட்டுகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம எவ்வளவு பணத்தை உபயோகித்து செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். கிராமீண ரோடுகள்னு சொல்லும்போது தான் சொன்னது. இப்போ எஸ்டேட் பகுதிகளில் உள்ள ரோடு இன்னும் நிறைய எஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா ரோடுகள் ரொம்ப மோசமாக இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலாவது அதே நிலைமையில தான் இருக்கு. இன்னைக்கும் அந்த ரோட்ல தான் ஒரு தூரத்து எஸ்டேட்டுகளில் இருக்கிற மக்கள் போயிட்டு வராங்க. அதே மாதிரி எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பழத்தோட்டம் ரோடு, வட்டவட பழத்தோட்டம், மாட்டுப்பட்டி டாப்பு, அந்த மாதிரி ரோடுகள். அப்புறம் சில எஸ்டேட்டுகளில் எஸ்டேட் தேலக்காட்டு வழி போகிற ரோடுகள். அது நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது சில சாலைகள் வந்து கம்பெனிக்கு சொந்தமான சாலைகள் இருக்குது, பஞ்சாயத்துக்கு சொந்தமான சாலைகள் இருக்கு. கேட்டு பார்த்தோம்னா அது இந்த ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரோடு வேலைகள் அப்படியே நிற்கிது. ஒரு 10 வருஷத்துக்கு மேலாம இன்னைக்கும் தொழிலாளிகள் வந்து அதே சாலைகள் தான் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்னும்போது அந்த சாலைகளுக்கு தீர்வு கிடைக்குமா? எஸ்டேட் சாலைகளை பொறுத்தவரை அனைத்து சாலைகளும் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தனியார் கம்பெனியினுடைய கையில் இருக்கிறது. அப்போ எஸ்டேட் சாலைகள்ல வந்து ரோடு போட முடியாதான்னு கிடையாது. ரோடு போடலாம். ரோடு போடுவதற்கு இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வச்சு எம்எல்ஏக்குள்ள ஃபண்டு இல்லை மக்கள் ஜனப்பிரதிநிதிகளுக்குள்ள மற்ற ஃபண்டுகள் வைக்கலாம். எல்லாருக்கும் ஒரு வருஷம் இவ்வளோ ஃபண்டு தான் கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஃபண்டில் நின்று மட்டும்தான் செய்ய முடியும். அப்படி செய்கின்ற பொழுது ஒரே பஞ்சாயத்துக்கு மட்டும் செய்ய முடியாது. இங்கே இருக்கக்கூடிய மொத்த பஞ்சாயத்துக்கும் அந்த ஃபண்டுகள் விநியோகிக்கணும். இது மற்ற கிராமீண ரோடுகள் எல்லாம் இப்போ அரசாங்கத்தினுடைய நேரடியான ஃபண்டுகள் உபயோகிக்கலாம். நேரடி இப்போ ரீபில்ட் இருக்கு, அது போல ஃப்ளட் ஃபண்டுகள் இருக்கு. ஆனால் மூணாறு பொறுத்த வரைக்கும் இந்த சாலைகள் எல்லாம் இந்த 2 ஃபண்டில் உள்படுத்த முடியாது. அரசாங்கத்தினுடைய நேரடியாக ஃபண்டில் உள்படுத்த முடியாத சிச்சுவேஷன் இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுதும் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் நம்மளால முடிந்த வரைக்கும் இன்னைக்கு சாலை வேலைக்கு வேண்டி பணம் கொடுத்துருக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு மூணார் சைலண்ட் வேலி ரோடு இருக்குது, 19 கிலோமீட்டர். 19 கிலோமீட்டர்ல 5 கிலோமீட்டர் மட்டும்தான் அரசாங்கத்தின் ரோடு. பாக்கி இருக்கக்கூடிய 14 கிலோமீட்டரும் இன்னைக்கு தனியார் கம்பெனி கூட. அப்படி இருந்தும் அந்த ரோடு வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அரசாங்கத்தினுடைய ஃபண்டு உபயோகித்து கொண்டு 6 கோடி ரூபாய்க்கான வேலை செய்திருக்கிறோம். அதுபோல இன்னைக்கு ஆற்றுக்காடு போகக்கூடிய சாலைக்கு வந்து ரோடு ஃபண்டு வச்சிருக்கிறோம். மாட்டுப்பட்டி டாப் டிவிஷனுக்கு எம்எல்ஏக்குள்ள ஃபண்டு வச்சிருக்கிறோம். அதுபோல செண்டுவரை டாப் டிவிஷன், அப்படி கிராமீண ரோடுகளுக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். அதுக்கடையில் இன்னைக்கு வட்டவட பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ரோடு சாலை சரி செய்ய வைப்பதற்கு வேண்டி அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்ல இருந்து கடந்த வருடம் 5 கோடி ரூபாய் அந்த சாலைக்கு வேண்டி அனுமதித்தோம். அது கடந்த வருடம் சில காரணங்களால் வந்து அந்த வேலை வந்து தொடங்க முடியல. இப்போ வேலை தொடங்க போகிறோம். ஆனால் அதற்கு அடுத்தபடி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தா இன்னைக்கு ரீபில்ட் கேரளா என்று சொல்லக்கூடிய திட்டத்தில் 18 கோடி ரூபாய் வட்டவட பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய 3 ரோடுகளுக்கு வேண்டி இப்போ அனுமதித்திருக்கின்றோம். அதற்கான வேலைகளும் வந்து நடக்க போகிறது. அப்படி கிராமீண ரோடுகள் நமக்கு எப்படி ஃபண்டுகள் கொண்டு வர முடியுமோ அந்த ரீதியில இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கின்றோம். மூணார் வந்து மாநிலத்திலேயே ஒரு சுற்றுலா தலத்துல முதலிடத்துல இருக்கு. அப்படின்னும் போது இந்த இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த மே மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரும். லட்சக்கணக்கான பயணிகள் ஒவ்வொரு நாள் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு காலையில நம்ம ஒரு இடத்துல இருந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு மாட்டுப்பட்டி ரோடா இருக்கட்டும், அணைச்சால் வரைக்கும் வர மூணாறுல இருந்து வர ரோடா இருக்கட்டும், பயங்கர ப்ளோக். அது ஒரு மருத்துவமனை தேவைகளுக்கு போறதுக்கு கூட பாதிக்கப்படுறாங்க. சுற்றுலா பயணிகள் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே எஸ்டேட் தொழிலாளிகள் வந்து இதன் மூலம் பாதிக்கப்படுறாங்க. அவங்க அன்றாட ஒரு
ஞாயிற்றுக்கிழமை ஒரு லீவ் கிடச்சுன்னா அன்றைக்கி வந்து ஒரு மூணார் டவுனில் வந்து பொருட்களை வீட்டுக்கு சாதனங்கள் வாங்கிட்டு போகிற நிலைமையில் இருக்கும்போது காலையில் அவங்க கிளம்புனாங்கன்னா அந்த நாள் முழுவதும் அவங்க போக்குவரத்து நெரிசல்லையும் மூணாருக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகிற நேரத்தில் அந்த ஒரு நாள் முழுவதும் முடிகிற நிலைமையில் இருக்குது. இந்த போக்குவரத்து நெரிசலுக்கும் பல கமிட்டிகள் பஞ்சாயத்துகள் நடத்துகிறாங்க, போக்குவரத்து கமிட்டிகள், பல்வேறு அறிவிப்புகள் வருது. ஆனால் இது வரைக்கும் அதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி மூணார் டவுன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாகனம் நிறுத்துவதற்கு ஒரு சேவையான வசதிகள் இல்லை. மூணாரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லை, நல்ல பஸ் ஸ்டாண்ட் இல்லை. அப்படின்னும் போது இதனால் வந்து எத்தனையோ வளர்ச்சி திட்டங்கள் மூணாருக்கு வரும்போதும் மாநிலத்தில் ஒரு சுற்றுலா மையங்களில் முதலிடத்தில் இருக்கும்போதும் ஒரு அடிப்படை தேவைகள் வந்து மூணாரில் இன்றைக்கும் மிக குறைவாக இருக்குது. அது பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், வாகன போக்குவரத்து வசதியாக இருக்கட்டும். சுற்றுலா பயணிகள் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதன் மூலம் பாதிக்கப்படுறது சாதாரண தொழிலாளிகளும் சாதாரண மக்களும் தான். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமா? கண்டிப்பாக வரல. நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து காணப்பட வேண்டும். மூணாரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வாகனங்களுடைய பெருக்கம் அதிகரித்துருச்சு. ஒன்று வாகனம் வந்து அதிகமாக இருக்குது. மூணார் டவுன் அப்படிங்கிறது சுற்றுலாத்தலமாக இருந்தாலும் மிக குறுகிய டவுன், சின்ன டவுனு தான் இருக்குது. பார்க்கிங் வசதி குறைவாக இருக்குது. இன்றைக்கி பார்க்கிங் வசதிக்கான இன்றைக்கி இடங்கள் வந்து நாங்கள் தேடிக்கொண்டிருக்கோம். எந்த வகையில் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்போம். கடந்த பட்ஜெட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பட்ஜெட்டில் வந்து கண்டிப்பான முறையில் இதற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். இப்போ மறையூர்லேருந்து மூணார் வரக்கூடிய ஆள் இப்போ நல்ல இரவுகள் நேஷனல் பார்க்கிட்ட வரும்போதெல்லாம் இன்றைக்கி திறக்கு அதிகமாயிருச்சுன்னு சொன்னால், கூட்டம் அதிகமாயிருச்சுன்னு சொன்னால் சிலப்போ கடந்து வருவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த இடத்துல 2 கோடி ரூபாய் புதிதாக பாலம் அனுமதித்திருக்க வேண்டி இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம். அதுபோல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம மூணார் காலனி ரோடு வந்து இன்றைக்கி பிஎம்பிசி தரத்தில் உயர்த்துவதற்கும், அதுபோல் அந்த இடத்துல ஒரு பாலம் வேலை செய்வதற்கு வேண்டி இன்றைக்கி 3 கோடி ரூபா அனுமதித்திருக்கோம். இன்றைக்கி இப்போது அரசு அனுமதிக்க வேண்டி காத்திருக்கிறோம். ஃபண்ட் அனுமதித்துட்டோம். ஏன் அனுமதித்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், இப்போ மூணாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெட் ஒர்க்ஸ் அணைக்கு பக்கத்தில், ஹெட் ஒர்க்ஸ் அணையில் இன்றைக்கி பெரிய வண்டிகள் ஒன்றும் போகாது, கடத்தி விட மாட்டாங்க. அதற்கு அருகாமையில் இன்றைக்கி 6.25 கோடி ரூபாய்க்கான ஒரு வேலை வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏகദേശம் ஒரு 1 இல்லை 2 மாதத்துக்குள்ள அந்த வேலை வந்து நிறைவு செய்யப்படும். இப்படி செய்வதற்கான காரணம் என்னன்னு கேட்டால், இங்கே எல்லாம் அந்த பாலங்கள் வர்றது, இன்னைக்கு சாலைகள் வர்றது எல்லாமே மூணாரினுடைய திறக்கு குறைப்பதற்காக மட்டும்தான். இப்போ ஒரு ரோடு திறக்கா இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னைக்கு அடுத்த வழியாக வந்து ஆளுகளை கடத்தி விடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுபோல் இன்னைக்கு மாட்டுப்பட்டி ஏரியாவில் வந்து இன்னைக்கு அந்த கைவசம் வச்சிருக்கக்கூடிய ஆளுகள் இருக்கிறாங்க, இடம் கைவசம் வச்சிருக்கிறவங்க. இப்போ கேஎல்டி போர்டாக இருக்கலாம், இன்னைக்கு கம்பெனியாக இருக்கலாம், அவர்களெல்லாம் இன்னைக்கு கூப்பிட்டு இன்னைக்கு கலெக்டர் முன்னிலையில் வந்து ஒரு கூட்டம் கூடியிருக்கிறோம். அதுக்கு வந்து நீங்கள் இத்தனை ஏக்கர் இடம் வந்து விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுத்து அந்த இடத்துல பார்க்கிங் வசதி செய்வதற்கான ஒரு தீர்மானத்திற்காக மட்டும்தான் அதை நம்ம கேட்டிருக்கிறோம். எந்த வகையில் நமக்கு எங்கே இடம் கிடைத்தாலும் அதை செய்யணும். இப்போ பஸ் ஸ்டாண்டோட காரியம் மூணாற்றில் வந்து ஒரு காலத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து சின்ன பஸ் ஸ்டாண்டு, இதுக்கு முன்னாடியும் இப்படி தான் இருந்துச்சுன்னா அதே போல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படலை. இன்றைக்கி புதிய பஸ் ஸ்டாண்டு தேவைகள்லாம் வந்து நமக்கு வந்துக்கிட்டு மூணாரில் இப்போ ஒரு கேஎஸ்ஆர்டிசி ஸ்டாண்ட் இருக்குது. இன்றைக்கி வெளியிடங்கள்லேருந்து வரக்கூடிய ஆளுகள், இன்றைக்கி நம்மளுடைய ஆளுகள் எல்லாம் பயணிக்கக்கூடிய ஒரு இடம் தான் கேஎஸ்ஆர்டிசி ஸ்டாண்டு. இப்போ கடந்த வருடம் 5 கோடி ரூபாய் கொடுத்து இப்போ வந்து நம்ம வேலை ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா அந்த பஸ் ஸ்டாண்டை வந்து நவீகரிப்பதற்காக, அதே போல் ப்ரைவேட் பஸ்ஸுகள் எல்லாம் நிற்பதற்கான ஒரு இடம். இன்னைக்கு பஸ் நிறுத்தி கொண்டிருந்த இடத்துல இல்லை, ஒரு கட்டத்தில் பஸ் மறையூர் ரோட்டில் தான் வந்து பஸ் வந்து ரோட்டு சாலையில் நிறுத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பஸ் நிறுத்திட்டு இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு கொஞ்சம் வேலைகள் செய்து அந்த இடத்துல மூணார் வந்து போகக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கு தேவையான காரியங்கள் செய்வதற்கான இந்த ஃபண்டு இப்போ மாற்றி வைக்க போகிறோம். அதுபோல் கொஞ்சம் கூடுதல் பணம் தேவைப்படுகிறது. இந்த சைடெல்லாம் கட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது. அதையும் கണ്ടെத்தி மூணாரில் வந்து ஒரு பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும். இப்போ அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களுக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் முன்கை எடுத்தால் பத்தாது. இப்போ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு பஞ்சாயத்து ஒன்று சககரிச்சார், அவர்கள் நம்ம கூட நின்றாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் பார்க்கிங் வசதியாக இருக்கலாம், அதே போல் பஸ் ஸ்டாண்ட் வசதியாக இருக்கலாம், எல்லா வசதிகளும் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கும். அதே மாதிரி இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா குட்டியார்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஎஃப் அரசு வந்த பிறகு தான் இடம் கொடுத்தாங்க. அது கடந்த அரசின் காலத்தில் இருக்கட்டும், அது முடிஞ்சு 2வது பினராயோட அரசின் காலத்தில் இருக்கட்டும், குட்டியார்வேலியில் இடம் கொடுத்தாங்க. லைஃப் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்குது. ஆனால் அந்த குட்டியார்வேலியில் பட்டயம் கிடைத்த நிறைய பேருக்கு இடம் காண்பித்து கொடுத்து அந்த இடங்கள் நிறைய பேருக்கு பாறை சரிவுகளிலும் ஒந்திகளிலும் வந்திருக்குது. ஆனால் அவங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா எனக்கு தெரிஞ்சு குட்டியார்வேலியில் அந்த இடத்தோட வேலைகள் முடங்கிய நிலையில தான் இருக்குது. அப்போ இன்னும் எல்டிஎஃபோட அரசா இருக்கட்டும் இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது, அடுத்து தேர்தல் வரப்போகுது. அப்படின்னும் போது அந்த இடம் கிடைச்சவங்களுக்கு ஒரு அந்த மாற்றி கொடுக்கணும்னு ஒரு அரசு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த இடம் மாற்றி கொடுப்பாங்களா இல்லையா, இல்லை அடுத்த அரசு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா? கண்டிப்பான முறையில் மாற்றி கொடுக்கணும். மூணாரில் பொறுத்த வரைக்கும், தோட்ட தொழிலாளிகளை பொறுத்த வரைக்கும்
சொந்தமாக ஒரு சென்ட் பூமி கூட இல்லாத ஆளுகள் இல்லை. இப்போ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. இப்போ இங்கேருந்து ஒரு கட்டத்தில் வெளியூருக்கு போனாலும் சொந்தமாக இடம் இல்லை, இங்கேருந்து வாங்கிட்டு போன பணம் வந்து போன மாதிரி செலவு செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும், நம்மளுடைய முன்னோர்கள் இருந்த இடத்துல ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எல்டிஎஃப்னுடைய அரசாங்கம் தான் தீர்மானித்தாங்க. எல்டிஎஃப் அரசாங்கம் தீர்மானித்து சில இடங்களை வந்து கண்டறிந்தாங்க இல்லையா. இன்னைக்கு தேர்தல் வழக்கு போட்ட டி குமார் அடக்கமுள்ள ஆளுகள் ஒரு நிலைமை என்னன்னு சொல்லி பார்க்கணும். அன்னைக்கு வந்து மூணாறில் சொந்தமாக இன்னைக்கு கம்பெனிக்குள்ள இடம் தான் இருக்குது, இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆளுங்க. ஆனால் எல்டிஎஃப் அதையெல்லாம் மறிகடந்து கொண்டு இன்ன கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும், இடம் இல்லாத எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அன்னைக்கு லேபர் டிபார்ட்மெண்ட் முகாந்திரமாக ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க, சொந்தமாக வீடு இல்லாத ஆளுகள். அப்படி எடுக்கின்ற பொழுது அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 12,000 தொழிலாளர்கள் இருந்து வேலை செய்கிறாங்க. 12,000 தொழிலாளர்கள்னு சொன்னால் ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும் இருக்கும்போது அப்போ ஏகദേശம் 6,000 குடும்பங்களுக்கு சொந்தமாக ஒரு சென்ட் பூமி கூட கிடையாது. அப்போ முதற்கட்டமாக வந்து ஏகദേശம் ஒரு 700 சம்திங் ஆளுங்க, 770 பேர் சம்திங்க்கு வந்து 10 சென்ட் வைத்து இடம் கொடுத்தாச்சு. பாக்கி நிறைய ஆளுகளுக்கு வந்து 5 சென்ட் வீதம் 3000 ஆளுகளுக்கு இன்னைக்கு பட்டயம் கொடுத்தவங்க இருக்கிறாங்க, இடம் காட்டப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு லேண்ட் அசைன்மெண்ட் மாத்திரம் கையில் வச்சிருக்கக்கூடிய ஆளுகள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் மாறுச்சுன்னு சொன்னால் அடுத்த கவர்மெண்ட் வேலை என்ன, அதை கண்டினியூ பண்ணுறோம். இங்கே நடந்தது என்னன்னு கேட்டால் இப்போ 2009 விஎஸ்னுடைய கவர்மெண்ட், எல்டிஎஃப்னுடைய கவர்மெண்ட் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் அடுத்த கவர்மெண்ட் வந்து யூடிஎஃப்னுடைய கவர்மெண்ட் வந்து ஒரு ஆளுக்கு கூட இப்படிப்பட்ட திட்டத்தில் இடம் கொடுப்பதற்கு தயாரில்லை. அவங்க இந்த திட்டத்தை மாற்றி புதிய ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க. என்ன திட்டம் கொண்டு வர்றாங்க? ஜீரோ லேண்டுன்னு சொல்லி. இன்னைக்கு நான் இப்போ சொல்ல வேண்டிய காரியம் கிடையாது, ஆனால் ஜீரோ லேண்டில் எத்தனை பேருக்கு இடம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி தெரியும். இன்னைக்கு பட்டயம் மட்டும்தான் வைத்திருக்காங்க, எல்லாரும் கொடுக்கல, கொஞ்சம் ஆளுகளுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒரு ஆள் இன்னைக்கு அசைன்மெண்ட் பேப்பர் கையில் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் பட்டய நடவடிக்கை கிரமங்கள் மூலமாக இன்னைக்கு அசைன்மெண்ட் பேப்பர் கிடைத்து 45 நாட்களுக்குள்ள நம்ம வந்து செலான் அடைக்கணும். இன்னைக்கு பல ஆளுகளும் வந்து செலான் அடைக்கணும், செலான் அடைக்கலை. செலான் அடைக்காதனால என்னாச்சு, 2021 இந்த கவர்மெண்ட் வர்ற வரைக்குமே இந்த குட்டியார் வேலையில் பட்டயம் கொடுக்கல. இப்போ 2021 இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு தான் இது ஏன் இது பட்டய நடவடிக்கைகள் இன்னைக்கு நடக்காமல் இருக்கிறது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு இந்த 45 நாளும் கடந்து ஏகദേശம் 9 வருஷத்துக்கு மேலே ஆகிவிட்டது இந்த 45 நாள். அப்போ கவர்மெண்டோட கவனத்திற்கு நான் தான் கொண்டு போகிறேன், நான் தான் கொண்டு போய் இப்படி 45 நாளில் இன்னைக்கு அடைக்கலை, அதனால ஆளுகளுக்கு இன்னைக்கு அசைன்மெண்ட் பேப்பர் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கரம் அடைக்க முடியலை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அரசாங்கம் அதே மீட்டிங்கில் உத்தரவு இறக்குறாங்க அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு ரெவென்யூ ஒரு யோகம் சேருகின்ற பொழுது அந்த உத்தரவு இறக்கி இன்னைக்கு என்னாச்சுன்னு சொன்னால் கரை உடைக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது மூணாரில் வந்து இப்போது டிஜிட்டல் சர்வே நடந்துக்கிட்டு இருக்கு. கேடிஹெச் வில்லேஜில் டிஜிட்டல் சர்வே நடந்துகிட்டு இருக்கு. இப்போது இடம் கை வசம் வைத்திருக்கக்கூடிய 10 சென்ட் வைத்திருக்கிறவர்களுக்கு வந்து அளந்தாச்சு. 5 சென்டில் வந்து கரம் அடைக்கக்கூடிய ஆளுகளுக்கு பட்டயம் வைத்திருக்காங்க, கரம் அடைக்கிறாங்க, அவங்களுக்கும் அளந்தாச்சு. அது கூடாமல் இன்னைக்கு கரம் அடைக்கிற மற்றவர்களுக்கும் அளந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாக்கி உள்ள இடங்களும் அளந்து முடிக்க போகிறாங்க. அளந்து முடிக்கின்ற பொழுது இன்னைக்கு பட்டயம் மட்டும் வைத்திருக்கிறவங்களுக்கு இடத்த காட்டி கொடுத்தா போதும். இன்னைக்கு அசைன்மெண்ட் ஓர்டர் வைத்திருக்கிறவங்களுக்கு பட்டயம் கொடுக்கணும், இடத்தையும் காட்டி கொடுக்கணும். அப்போ நிறைய ஆளுகளுக்கு கிடைத்து விடும். அது கூடாமல் இன்னைக்கு இடத்தை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இடத்தை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் இன்னைக்கு ஏகദേശம் 350க்கு மேற்பட்ட அபேஷைகள் வந்து மாற்றி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் மாற்றி கொடுப்பதற்கு அரசாங்கம் வந்து தயாரா இருக்கிறாங்க. அதுக்கிடையில இன்னைக்கு யூடிஎஃப்னுடைய கவர்மெண்டோட காலத்துல கொடுத்த இன்னைக்கு மற்ற ஜீரோ லேண்ட் பட்டயம் இருக்கு, அதற்கான இடமும் வந்து காட்டி கொடுக்கணும். அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு வந்து இதை வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ சர்வே நடவடிக்கைகள் முடிகின்ற வேலையில வந்து எல்லா ஆளுக்கும் பட்டயம் கிடைக்கும். அது போக இன்னைக்கு 3000க்கும் மேற்பட்ட பாக்கி ஆளுகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் கட்டமாக வந்து இன்னைக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அரசாங்கம் நினைத்திருக்கு. இடம் கொடுப்பது மட்டும் இல்லை, இன்னைக்கு லைஃப் திட்டத்தில் உட்படுத்தி வீடு இல்லாதவர்களுக்கு வீடும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அரசாங்கம் தீர்மானித்திருக்கு. இப்போ பட்டயத்தோட பிரச்சனைன்னு வரும்போது இப்போ கல்லார்குட்டிலேயும் ஒரு பட்டய பிரச்சனை சமீப காலமாக போய்கிட்டு இருக்குது. சமீப காலத்தில் நிறைய பல வருடங்களாகவே போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3500 குடும்பங்கள் இன்னும் பட்டயத்துக்காக காத்திருக்கு. இப்போ அவங்களோட தீர்வு என்ன? கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய சப்மிஷன் வந்து கல்லார்குட்டியில் 10 செயின் மேഖലയിൽ இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு பட்டயம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா அந்த கல்லார்குட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய 10 செயின் பாகத்தில் இன்னைக்கு பாக்கி இடங்கள்ல இப்போது இரட்டையார் போன்ற பகுதிகளில் வந்து பட்டயம் கொடுத்துட்டாங்க. நான் இங்கே பட்டயம் கொடுக்கல. இப்போ அரசாங்கம் சர்வே நடவடிக்கைகள் எல்லாம் நிறைவு செய்துவிட்டு இப்போ ரெவென்யூ ரெக்கார்டில் வந்து
இன்னைக்கு எழுதி சேர்க்கக்கூடிய வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதிவிரைவில் அங்கே இருக்கக்கூடிய ஏகദേശம் 3000க்கும் மேற்பட்ட ஆளுகளுக்கு பட்டயம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேரளத்தினுடைய ரெவென்யூ மந்திரி வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் உறுதி அளித்திருக்கிறாங்க. அதிவிரைவில் அவர்களுக்கும் பட்டயம் கொடுக்க வேண்டும். அதுபோல் மாங்குளம் போன்ற பகுதியில் இடம் கிடைத்து இன்னைக்கு வந்து இடம் காட்டாமல் இருக்கிறாங்க, நடவடிக்கைகள் பூர்த்தீகரிக்காமல் இருக்காங்க. இப்போ ரீசர்வே நடந்துகிட்டு இருக்கு. அதுபோல் மற்றொரு பிரச்சனை தான் நம்ம வட்டோட பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை. 2005 தொடர்ச்சியாக நீண்டு கொண்டு இருக்கிறது. இப்போ மூணார் KDH வில்லேஜினுடைய டிஜிட்டல் சர்வே முடிஞ்சுன்னு சொன்னால் அடுத்த கட்டம் வந்து வட்டவடை, கொட்டாக்கும்பர் வில்லேஜுகள்லாம் வந்து நடத்த போகிறோம். அப்படி நடத்துகின்ற பொழுது அதற்கென ஒரு தனி IAS அதிகாரியை வந்து அரசாங்கம் நியமித்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும். இது நீண்டுகிட்டே போய்கிட்டு இருக்கு. அதனால இப்படி பட்டய பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வு காண்பதற்கும் இந்த அரசாங்கம் தீர்மானித்திருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நீங்க என்கிட்ட கேள்வியா கேட்ட விஷயங்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் வந்து அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறேன். அதெல்லாம் அதிவிரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். இப்போ வட்டவடை பற்றி பேசும்போது வட்டவடையில் இந்த நீலக்குறிஞ்சி எல்லை நிர்ணயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு பிரச்சனை இல்லை. அது அங்கே அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. கண்டிப்பான முறையில் நீலக்குறிஞ்சி விஷயம் அன்னைக்கு வந்து அரசாங்கம் அப்ராக்சிமேட்லி வந்து இந்த இடத்துல நீலக்குறிஞ்சி சாங்சுரியை வந்து அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கின்ற பொழுது இன்னைக்கு அங்கே பட்டயம் கிடைத்த ஆளுகள் இருக்கிறாங்க, கைவச இடம் வச்சிருக்கிற ஆளுகள் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த நீலக்குறிஞ்சி விஷயம் வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு இடம் வந்து போக்குவரவு பண்ண முடியல, விற்பனை செய்ய முடியல, இன்னைக்கு நட்டு வளர்த்திய மரங்களை வந்து இன்னைக்கு வெட்டி மாற்ற முடியவில்லை. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதற்கு ஒரே ஒரு தீர்வு, இன்னைக்கு அரசாங்கம் அன்னைக்கு வந்து நீலக்குறிஞ்சி சாங்சுரியா நோட்டிஃபிகேஷன் பண்ண இடத்த வந்து அளந்து திரிதா போகும். இப்போ சம்யுக்தமான ஒரு அளவு வந்து அங்கே நடக்கணும். அப்போது அதற்கான இதுவரைக்கும் 4 IAS ஆஃபீஸர்ஸ் வந்து இதற்கு வேண்டி சிறப்பு அதிகாரிகளை நியமிச்சிருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட இதற்கான ஒரு பரிகாரம் உண்டாகலை. இதே விஷயத்த நியமசபையில் சட்டமன்றத்தில் கொண்டு வர்றோம், இப்படி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் வந்து அரசாங்கம் ஒரு மறுபடியும் சொல்கிறாங்க, வட்டவடையில் இருக்கக்கூடிய நீலக்குறிஞ்சி பிரச்சனையை தீர்ப்பதற்கு வேண்டி ஒரு IAS அதிகாரியை நியமிக்கப்படுறோம் இந்த விஷயத்துக்காக மட்டும். அப்போ அளந்து முடிச்சாச்சுன்னு சொன்னா இப்போ கவர்மெண்ட் ஃபாரஸ்டோட இடம் எது, அதுபோல ஆளுகள் கையில இருக்கக்கூடிய இடம் எதுன்னு சொல்லி பிரிச்சாச்சுன்னு சொன்னா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அதி விரைவில் வந்து அங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி. இது இப்போ நீண்டும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போகும். அரசாங்கம் சொல்றாங்க இது இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதனுடைய அடிப்படையில அதிவிரைவில் செய்யணும் அப்படின்னு தான் நம்ம அவசியப்படுறோம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் பங்கெடுத்தது தேவிகுளம் சட்டமன்ற உறுப்பினர் திரு அட்வொகேட் ராஜா அவர்கள். கடந்த கால பிரச்சனைகளை குறித்தும் கடந்த 4 வருட வளர்ச்சி திட்டங்களும் இனியுள்ள வளர்ச்சி திட்டங்களையும் குறித்து அவர் விளக்கமாக நம்மிடம் உரையாற்றினார். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. அப்போ முதல் மட்டும்தான் நீங்க மூணாரை சேர்ந்தவர் ஆவீங்க, இல்லை கேரளத்தை சேர்ந்தவர் ஆவீங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பாதித்தது என்னை மட்டுமல்ல. இன்னைக்கு விவாதம் நடத்துறோம்னு சொன்னா அதற்கு முழுக்க காரணம் டி குமாரும் அதுபோல காங்கிரஸ் கட்சி எனக்கு சாதகமா சொல்றாங்க. இப்போ என்னோட வீட்டிலேயும் மற்ற மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்காங்க. நாங்க இதை மறைத்து வைக்கிறோம். குமாருடைய வீட்டுல அப்பா அம்மா எந்த மதத்தை பின்பற்றுறாங்க நான் இப்போ முதல் முறையை போட்டி போடலாம். 2016 வந்து என்னை இடதுசாரியினுடைய டம்மி கேண்டிடேட்டா வந்து டி குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்திலையும் அப்படி சொல்லுங்க, பல ஊர்களை சேர்ந்தவர்கள், பல மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஆளுகளை பிரிக்கக்கூடிய வேலை மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. டி குமாருக்கு வேண்டி தேர்தல் நேரங்களில் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவர்கள் எல்லாம் இந்த தேர்தல் வழக்கில் இருக்கிறாங்க. எத்தனை இறக்கிட்டாங்கன்னு சொன்னால் அரசு கலை இப்போ செயல்பட்டு கொண்டிருக்க இடத்துல வந்து மூணாரில் கல்லூரி வந்து கட்டப்படும். தேர்தல் வழக்கு எனக்கு எதிராக இருந்தாலும் தீர்ப்பு வந்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஆளுகள் எல்லாம் பாதிச்சிருச்சு. மக்கள் வந்து முன்னாடி வெற்றி பெற்றது யாருன்னு கேட்டால் நான் தான். ஏன்னா மூணாரில் வந்து ஒரு பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும். இப்போ அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களுக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் முன்கை எடுத்தால் பார்த்தாது.